பரந்தூர் விமான நிலையத்திற்கு இதுவரைக்கும் எந்த கிளியரன்ஸும் கொடுக்கப்படவில்லை. இதுக்கான சைட் கிளியரன்ஸே இன்னும் கொடுக்கல. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் சைட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த சைட் கிளியரன்ஸ் வந்து வாங்கணும்னா ஒரு டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி வந்து பண்ணணும். அந்த ஸ்டடி இப்போ தான் பண்ணுறாங்க. அது இன்டர்நேஷனல் டெண்டர் கால் ஃபர் பண்ணி அந்த ஸ்டடி போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டடியில் ஒருவேளை இங்கே ரன்வே அமைக்க முடியாதுன்னு கூட சொல்லிடலாம். அரசு என்ன பண்ணுறாங்க, இதை எப்படியாச்சும் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு இது செய்தி ஆக்காமல் பார்க்குறாங்க, தடுக்கிறாங்க. உள்ளே வந்து யாரும் அலோவ் பண்ணுறதில்ல, எந்த மூமெண்ட்ஸையும் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. அப்போ இந்த இடத்துல தான் திரு விஜய் அவர்களுடைய வருகை முக்கியத்துவம். பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஆர்மியினுடைய ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலான்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பகுதி எடுத்துக்கிட்டால் 1000 ஏக்கர் கிடைக்குது. ஆல்ரெடி இருக்கக்கூடியது தடுத்து நீங்கள் அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ அமைச்சர் அவர்கள் தந்த ஒரே விளக்கம் என்னென்னா, இது குறித்தான பேசும்போது அங்கே நாங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னா 10,000 கோடி ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதனால் இந்த இடத்துக்கு போகிறோங்கிறாங்க. இப்போ நீங்கள் மெட்ரோ ரயில் அமைப்பதற்காக மட்டும் 12,000 கோடி ரூபா செலவு பண்ண போகிறீங்க. அப்போ இது என்ன லாஜிக் அப்படிங்கிற இதுதான் நம்ம வந்து கேட்குறோம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 9 ஏர்போர்ட்ஸ் இருக்குது. அதில் 3 ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இதை தவிர்த்து ஏற்கனவே விமான ஓடுதளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் 19 பகுதிகள் இருக்குது. அன்யூஸ்டு ரன்வேஸ் இன்னும் இருக்குது. உண்மையில் அது வந்து இருக்குது. அந்த மாதிரி ஏர் ஸ்ட்ரிப்ஸ் நிறையா இருக்குது. அதை வந்து நீங்கள் விமான நிலையமாக வந்து மாற்றலாம். ஏன் எல்லாத்தையும் சென்னையிலே கொடுக்க நினைக்கிறீங்க? அதுக்கு காட்டுப்பள்ளி துறைமுகமாக அதுவும் சென்னையில் கொண்டு வருவோம். மேல்மா திட்டமாக அதையும் வந்து நாங்கள் இதை கொண்டு வருவோம். சிப்காட்டா அதையும் தான் கொண்டு வருவோம். குடுவாஞ்சேரியில் தான் அடுத்த புதிய சிப்காட்டு கொண்டு வருவோம். சேட்டலைட் சிட்டியாக அதையும் இங்கே தான் கொண்டு வருவோம். நாளை சிட்டியாக அதையும் இங்கே தான் கொண்டு வருவோம். ஏர்பஸ் நிற்கிற அளவுக்கான ரன்வே வந்து ஸ்பெஷலாக கொண்டு வரணும். அதை நம்ம இங்கே பண்ண முடியாது அப்படிங்கிற என்னென்னா, இப்போ போயிங் கம்பெனி வந்து ஏர்பஸ் உற்பத்தி பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. ஏர்பஸ் பண்ணுறது, ஆனால் ஏர்பஸ் நிற்கிற அளவுக்கான நம்ம ஓடுதளம் வேணும் அப்படின்னு நம்ம இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை கம்ப்ளீட்லி வந்துட்டு என்னென்னா ரொம்ப அன்சைன்டிஃபிக்கான விஷயம் இருக்குது. அப்போ என்னென்னா எக்ஸாக்ட்லி இதில் வந்து யார் பயன்பட போகிறாங்க, எந்த ஒரு ஆளுங்கட்சி வந்தாலும் அது சார்பாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல ஒரு திட்டம் வருது அப்படின்னா இனிஷியலாக அது அந்த லேண்ட் ரெவன்யூ சார்ந்து இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் அதில் இருக்கக்கூடிய டெண்டர், இதுதான் டெமோக்ராட்டிக் செட்டப்பில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக அமைப்பு முறைகளை பின்பற்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் இந்த திட்டம் நிச்சயமாக கைப்பட வேண்டும். ஏனென்றால் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவதற்கு முன்பாக நீங்கள் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். அந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைத்து அவங்கள்ட்ட கருத்துக்களை கேட்டறிந்து அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் சட்டம். ஆஸ் அண்ட் டுடே அந்த மக்கள் அதை ஏற்றுக்கல. The advanced industrial landscape of Tamil Nadu, top 10 automobile hubs in the world. We are global leaders in each sector. பரந்தூர் விமான நிலையம் சமீப காலமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போறாரு அப்படின்ற செய்தி வெளியான முதலே மீண்டும் பரபரப்புக்குள்ளாகி இருக்கு. அங்கே 900க்கும் மேற்பட்ட நாட்களாக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு தலைவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு எட்டாத ஒரு தீர்வு, அது மேலே இல்லாத ஒரு அட்டென்ஷன் இன்னைக்கு விஜய் அவர்கள் போனதுக்கு அப்புறம் தான் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்றது முதல்ல ஏற்க முடியுமா? ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, இல்லை ஒரு வாரம் இருக்காங்க, 10 நாள் இருக்காங்கன்னா அதுக்கான என்ன ரீசனுக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதை அட்டென்ட் பண்ண வேண்டியது அரசனுடைய ஒரு கடமை. ஒரு பியூரோக்ரஸினுடைய ஒரு பேசிக்கான ஒரு கடமை. ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் வந்துட்டு ஒரு பகுதி ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு இதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவர் எதற்காக செய்கிறார்கள் என்று அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறதை கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளை செய்ய வேண்டியது அரசனுடைய ஒரு கடமை இல்லையா? அப்போ அது இவ்வளவு காலம் செய்யப்படவில்லை அப்படின்னா 2 முறை அப்படிங்கிறது அமைச்சர் அவர்கள் கூப்பிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் என்னென்னா இந்த என்டையர் எபிசோடு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங், பரந்தூர் விமான நிலையத்திற்கு இதுவரைக்கும் எந்த கிளியரன்ஸும் கொடுக்கப்படவில்லை. நம்மக்கிட்ட என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா, அதுக்கு எல்லா கிளியரன்ஸும் கொடுத்துட்டாங்க, அதை அடுத்து கட்டுமானம் செய்ய வேண்டியது தான் பாக்கி இருக்குது, அதை விடாமல் இந்த மக்கள்லாம் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. இதுக்கான சைட் கிளியரன்ஸே இன்னும் கொடுக்கல. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு சைட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த சைட் கிளியரன்ஸ் வந்து வாங்கணும்னா ஒரு டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி வந்து பண்ணணும். அந்த ஸ்டடி இப்போ தான் பண்ணுறாங்க. அது இன்டர்நேஷனல் டெண்டர் கால் ஃபர் பண்ணி அந்த ஸ்டடி போயிட்டுருக்கு. அந்த ஸ்டடியில் ஒருவேளை இங்கே ரன்வே அமைக்க முடியாதுன்னு கூட சொல்லிடலாம். அரசு என்ன சொல்லுங்க, நாங்கள் ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்கோம், அதுக்கான ஸ்டடி பண்ணுறோம், ஸ்டடியில் அவுட்கம் என்ன வருதோ அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரச்சனையே இருக்காது. அந்த ஸ்டடியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அதிகாரிகளை நாங்கள் நியமிக்கிறோம், அப்புறம் மக்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறோம் அப்படின்னா இந்த இதுதான் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த எந்த ஸ்டடியுமே பண்ணல, முன்முடிவோடு இது கண்டிப்பாக கொண்டு வருவோம், உங்களுக்கு இழப்பீடு எவ்வளோ வேணால் கேளுங்கன்னு இடத்துக்கு வர்றாங்க. ஸோ அந்த இடத்துல தான் மக்கள் வந்து இல்லை எங்களுக்கு ஊர் தான் வேணும், நிலம் தான் வேணும் அப்படின்னு அவங்க வர்றாங்க. அப்போ இந்த முரண்பாடோடு தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டினியூஸாக நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போராடுறாங்க. ஏன் வந்து 910 days தொடர்ச்சியாக போராட வேண்டியது இருக்குது? ஏன்னா இன்னும் கிளியரன்ஸ் வாங்கலை இல்லைங்களா?
கிளியரன்ஸ் வாங்கியிருந்தா உள்ளுக்குள்ள நாளைக்கு சர்வே பண்ண வந்திருப்பாங்க. அப்போ என்னன்னா இவ்வளவு லென்த்தியா நடக்குதுன்னா ப்ரிலிமினரி வேலைகளை இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும். அப்போ தொடர்ச்சியாக அவங்க வந்து உட்கார வேண்டியது இருக்கு. அப்போ அரசு என்ன பண்றாங்க, இதை எப்படியாச்சும் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு இது செய்தி ஆகாம பார்க்குறாங்க, தடுக்கிறாங்க. உள்ள வந்து யாரும் அலோவ் பண்றது இல்ல. எந்த மூமெண்ட்ஸையும் வந்துட்டு உள்ள அலோவ் பண்றது இல்ல. அப்போ இந்த இடத்துல தான் திரு விஜய் அவர்களுடைய வருகை முக்கியத்துவம் பெறுது. அப்போ என்னன்னா யாருமே அங்கே உள்ள போக முடியாது, அங்கே ஒரு இறுக்கமான ஒரு சூழல் இருக்குங்கிறத உடைத்து அவர் வெளியே உள்ள போறாருன்னா, உடைப்பதன் மூலம் அந்த திருப்பி லைம்லைட்டுக்கு அந்த மக்கள் வர்றாங்க. இப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக வந்து மாறி இருக்கு. அப்போ இந்த நிலைக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசனுடைய செயல்பாடு தான். அதை மீறி நடக்கின்ற ஒரு வேலையை வந்துட்டு ஒரு முன்னெடுப்பை வந்து திரு விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். இதன் பொருள் அப்படிங்கிறது என்னன்னா, விஜய் அந்த களத்தில் வந்து கடைசியா இருந்து இந்த போராட்டத்தை வந்து வெற்றி பெற செஞ்சிருவார் அப்படிங்கிறது அல்ல. அது மக்கள் தான் செஞ்சாங்க. ஏன்னா மக்கள் தான் அந்த லீட் பண்றாங்க. அந்த மக்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி வந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த என்டையர் எபிசோடு அப்படிங்கிறது மக்கள் அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. உலக நண்பர்களுடைய ஒரு அளவீடே அப்படிதான் இருக்கீங்க. இயற்கை வளங்கள் அழிக்கக்கூடாது, நீர்நிலைகள் அழிக்கக்கூடாது, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், வளர்ச்சியும் நாங்கள் எதிர்க்கல, வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கட்டும், ஆனால் இதை அழிக்காம பார்க்கணும் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை தான் விஜய் அவர்களும் அந்த பேச்சில் வந்து அன்னைக்கு கோட் பண்ணியிருந்தாரு. அது அப்படியே தான் புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா அதற்கு எதிர்வினைகள் ஆற்றும் போது பலரும் பேசும்போது என்ன சொல்றாங்க, அப்ப இடத்த வந்து மாத்துங்க அப்படின்னா நீங்க ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுங்க அப்படின்றாங்க. அது லீகலா பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை, அதாவது என்னன்னா இதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு அமைச்சகம் இருக்கு, வருவாய்த்துறை அமைச்சர். அவர் வந்து வருவாய்த்துறை அமைச்சர் கிடையாது. மாற்று இடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கேள்வியினுடைய தர்க்க ரீதியாக ஒரு நியாயம் இருக்குல்ல. வந்து நீங்களே அப்போ வேற எங்க சொல்லுங்க அப்படின்னா, நீங்க அரசாங்கம் நடத்துறீங்க, நாங்க நடத்துறோமா, அப்ப எங்க கிட்ட அரசாங்கம் அப்படிதான் போயிட்டு இருக்கு அந்த கான்வர்சேஷன். அது ரொம்ப தவறான ஒரு கான்வர்சேஷன். அது நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு மாற்றி சொல்லுங்கன்னு சொல்றதுங்கிறதுலாம் அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். வந்துட்டு ஒரு டாக்டரா நீங்க வந்துட்டு டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதை ஆப்ரேட் பண்ணணும் தான் நம்ம சொல்ல முடியும். வேற இடத்துல என்ன பண்ணலாம்னா சொல்ல முடியும்? அதல்ல அதுக்கான. ஆனா அதையும் மீறி ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரசிடம் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உண்மையாக ஃபர்ஸ்ட் ஒரிஜினலாக இருந்த பிளான் என்ன? 2008ல் எக்ஸிஸ்டிங் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை தான் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா முடிவு பண்ணீங்க. அதை ஏன் கைவிட்டீங்க? அது சொல்லுங்க. அதுக்கான காரணம் இன்னைக்கு கூட சொல்லுங்க. 1000 ஏக்கர் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், அந்த மணப்பாக்கம், கிரப்பாக்கம் சொல்லிட்டு இன்னொரு 2-3 இடம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து 1000 ஏக்கர் எடுக்கிறது 2008ல் அவங்க முடிவு செஞ்சு அந்த இடத்துல வேற எந்த பில்டிங் கட்டுவதற்கான பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சிஎம்டியை வந்துட்டு அதை நோட்டிஃபை பண்ணுறாங்க. அதை 2022ல் விட்ரா பண்ணுறாங்க. என்னதுக்காக நீங்கள் பண்ணீங்க? பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஆர்மியினுடைய ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலான்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பகுதி எடுத்துக்கிட்டால் 1000 ஏக்கர் கிடைக்குது, ஆல்ரெடி இருக்கக்கூடியதை தடுத்து நீங்கள் அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்கிறோம். அப்போ அமைச்சர் அவர்கள் தந்த ஒரே விளக்கம் என்னன்னா, இது குறித்தான பேசும்போது அங்கே நாங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னா 10,000 கோடி ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதனால் இந்த இடத்துக்கு போகிறோங்கிறாங்க. இப்போ நீங்கள் மெட்ரோ ரயில் அமைப்பதற்காக மட்டும் 12,000 கோடி ரூபா செலவு பண்ண போகிறீங்க. அப்போ இது என்ன லாஜிக் அப்படிங்கிற இதுதான் நம்ம வந்து கேட்குறோம். எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் இருக்குது, எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் நீங்கள் விரிவாக்கம் செய்யலாம். நம்பர் 1, அதுக்கான பதில் இல்லை. நம்பர் 2, இப்போ நம்மளுடைய மீனம்பாக்கத்தினுடைய கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா? வருஷத்துக்கு 2 கோடி பேரை வந்துட்டு தாங்கும். அது இந்த கேரிங் கெப்பாசிட்டி பெர் இயர் வந்துட்டு 2 கோடி பயணிகள் வந்துட்டு வந்து போவதற்கான வாய்ப்பு வசதியோடு நாங்கள் மேம்படுத்தியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? 2 கோடி பேர் வந்துட்டு போகிறாங்களா வருஷத்துக்கு? இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன் 7 கோடி, 7.5 கோடி. 7.5 கோடியில் 2 கோடி மக்கள் வந்துட்டு வருஷத்துக்கு நம்ம என்ன ஏர்போர்ட்டில் போயிட்டு வந்துட்டாமல் இருக்காங்க. என்ன இதுலேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்ல, என்ன இதெல்லாம் சொல்ல, என்ன இது வந்து ஸ்டாக்னட் ஆகிடுங்கிறாங்க. எப்போ 2038ல் ஸ்டாக்னட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க, 36ல் ஸ்டாக்னட் ஆகிடும். அதுக்கு என்ன டாக்குமெண்ட் என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியல, யார் ஆய்வு பண்ணாங்கன்னு தெரியல. அதாவது என்னென்னா, நம்ம இப்போ அதை ஸ்டாக்னட் ஆகணும் அப்படின்னா நம்ம பாப்புலேஷன் டபுள் தி அமௌண்ட் ஆகணும். வந்து இப்போ ஏர்போர்ட்டில் வந்துட்டு போகிறவங்களோட எண்ணிக்கை டபுள் தி அமௌண்ட் ஆகணும், கிட்டத்தட்ட 4-5 கோடி ஆகணும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி 4-5 கோடி அளவுக்கு வந்துட்டு போகிற அளவுக்கு பாப்புலேஷன் வந்து 10 வருஷத்தில் நடந்துருமா? எந்த டேட்டாவின் அடிப்படையில் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த இதில் ஃபுல் கெப்பாசிட்டி நடக்குதாங்கிறேன். மூணாவதாக இன்னொரு கேள்வி வைப்போம். 2 கோடி நீங்கள் 100% இந்த ஏர்போர்ட் இயங்குதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதிகபட்சம் வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் வந்துட்டு போகலாமா? அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும். ஒரு ஏர்போர்ட்டில் இந்த சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்து 50 லட்சம் தான் இருக்கும். அதோட ஃபுல் 100% கெப்பாசிட்டியோடு அது இயங்குவதாக எந்த விதமான தரவுகளுமே கிடையாது. அப்படி இருக்கின்ற போது எதிர்காலத்தில் அடுத்த ஒரு 30 ஆண்டுகளில் இது வந்து தாக்கு பிடிக்க முடியாது, பயங்கரமாக டிராஃபிக் ஆகிடும், மக்கள் அப்படியே வந்து கொண்டு வச்சுடுவாங்க, வேற வழியே இருக்குன்னு சொல்றது இருக்குல்ல, இதை எதன் அடிப்படையிலிருந்து நீங்கள் சொல்கிறீர்கள்?
நீங்கள் இதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த இன்ஸ்டியூஷன்கிட்ட கொடுத்தோம், இந்த இன்ஸ்டியூஷன் ஆய்வு பண்ணாங்க, சென்னையினுடைய விரிவாக்கம் இந்த அளவுக்கு இருக்குது, பாப்புலேஷன் இந்த அளவுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, டிராஃபிக் இந்த அளவுக்கு அதிகரிப்பான வாய்ப்பு இருக்குது, யாருமே மீனம்பாக்கத்துக்கு போகவே முடியாது, 7 பிரிட்ஜு கட்டினாலும் பாசிபிள் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் போகிறோன்னு இந்த இன்ஸ்டியூட்டை கூட ஸ்டடி பண்ணி பண்ணியிருக்காங்களா? நீங்கள் நானும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒப்பீனியன் சொல்லாங்க, ஒரு தனிநபர்கிட்ட கேட்டு சொல்லலாம். அரசாங்கம் அப்படி செயல்பட முடியாது இல்லையா? அரசாங்கம் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணியிருக்கும்ல, அப்படி ஸ்டடி பண்ணதுக்கான எந்த தகவலும் இல்லை. ஸோ அப்போ அடிப்படையாக இந்த கேள்விகள் தான் வைக்கிறோம். சரி, இதை தவிர்த்து நம்ம வந்து வைக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே 9 ஏர்போர்ட்ஸ் இருக்குது. அதில் 3 ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து கோயம்புத்தூர் இருக்குது, சென்னை அப்படிங்கிறது இருக்குது, திருச்சி இருக்குது. 4வதாக மதுரையுமே இன்டர்நேஷனல் அந்தஸ்து கொடுங்கன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒன்றிய அரசு தர மாட்டேங்கிறான், அதை கொடுங்கன்னு கேட்குறோம். அது கொடுக்கலாம்ல, அது நீங்கள் அதையும் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாற்றுங்க, அப்போ இன்னும் டைவர்சிஃபைடாக போகலாம் இல்லையா? இப்போ வந்து ஒசூரில் வந்து ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கான வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆல்ரெடி அங்கே ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? அது பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ மீதி இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸை இன்னும் விரிவாக்கம் செய்யலாம்ல? கோயம்புத்தூர் ஆல்ரெடி எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, மதுரை எக்ஸ்பெண்ட் பண்ண வந்து போகிறீங்க, விரிவாக்கம் வந்து செஞ்சுருக்கீங்க. இதை தவிர்த்து ஏற்கனவே விமான ஓடுதளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் 19 பகுதிகள் இருக்குது. அது நான் ரன்வே இருக்குது ஆல்ரெடி வந்துட்டு, அன்யூஸ்டு ரன்வேஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. இந்த சூரரை போட்டும் படத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அன்யூஸ்டு ரன்வேஸ் இன்னும் இருக்குது. உண்மையிலே அது வந்து இருக்குது. அந்த மாதிரி ஏர் ஸ்ட்ரிப்ஸ் நிறையா இருக்குது. அதை வந்து நீங்கள் விமான நிலையமாக வந்து மாற்றலாம். ஏன் எல்லாத்தையும் சென்னையிலே குவிக்க நினைக்கிறீங்க? அதுக்கு காட்டுப்பள்ளி துறைமுகமா, அதுவும் சென்னையில் கொண்டு வருவோம். மேல்மா வந்து திட்டமா, அதையும் வந்து நாங்கள் இதை கொண்டு வருவோம். சிப்காட்டா, அதையும் தான் கொண்டு வருவோம். கூடுவாஞ்சேரியில் தான் அடுத்த புதிய சிப்காட்டு கொண்டு வருவோம். சேட்டலைட் சிட்டியா, அதையும் இங்கே தான் கொண்டு வரும். நாளை சிட்டியா, அதையும் இங்கே தான் கொண்டு வரும். ஏன் எல்லாத்தையும் சென்னையிலே போட்டு குவிச்சிட்டு இருக்கீங்க? சென்னையை மட்டுமே மையப்படுத்தி வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா? இது வளர்ச்சி எல்லாம் வீக்கம் நம்ம சொல்கிறோம். ஏன்னால் சென்னை தன்னுடைய தாங்கும் திறனை இழந்து விட்டது. பெர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் 36,000 பேர் இருக்காங்க சென்னையில். பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படி இருக்குது. இன்னும் மேலும் மேலும் நீங்கள் மக்களை இங்கே போட்டு குவிப்பது என்பது சரியான ஒரு போக்காக இருக்குது. நீங்கள் கான்கிரீட் ஜங்கில் இதே தமிழக அரசாங்கம் தான் சென்னையில் ஹீட் மிட்டிகேஷனுக்கு என்ன பண்ணுங்கிறதுக்கான பிளான் எவால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மோர் அண்ட் மேன் கான்கிரீட் ஜங்கிலாக உருவாக்குறீங்க அப்படின்னா அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. மோர் அண்ட் மோர் ஹீட்டை உள்வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய நகரமாக நீங்கள் மாற்ற போகிறீங்க. சென்னையினுடைய கிரீன் கவர் எவ்வளோ தெரியுமா? 3% தான் இருக்குது. இப்போ இந்த மிச்சமிதாக இருக்கக்கூடிய இந்த காடுகளை அழிக்கிறதுக்கான வேலைகள் தான் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் அதாவது என்ன, நம்ம அழிஞ்சது பத்தாதுன்னு சுற்றி இருக்கக்கூடிய 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் காலி பண்ணி, சதுப்பு நிலைகளையும் காலி பண்ணி, காடுகளையும் காலி பண்ணிட்டு, அங்கே இருக்கக்கூடிய பசுமை பரப்பையும் காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் கான்கிரீட்டாக மாற்றணும். சென்னை சுற்றி இருக்கிற 100 கிலோமீட்டர்ஸ் அப்படியே மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் சிமெண்ட் காடாக இருக்கணும். இது எப்படி வந்துட்டு ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு திட்டமாக இருக்கும்? இது சஸ்டெயின் ஆக முடியும். அப்போ இதுக்கான மாற்று என்பது என்னன்னா, வேறு இடத்துக்கு நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்தில் வருவதனால் இந்த அளவுக்கு வளர்ச்சி வரும் அப்படிங்கிறதுக்கு தெள்ள தெளிவான ஒரு ஸ்டடி கிடையாது. ஏனென்றால் விமான நிலையத்தின் மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு நேரடி வருமானம் கிடையாது. கஸ்டம்ஸ் டியூட்டி உங்களுக்காக வருது, சுங்க வரி உங்களுக்கு வரது இல்லை இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தானே வருது. எவ்வளோ இம்போர்ட் ஆனாலும் எக்ஸ்போர்ட் ஆனாலும் அவங்களுக்கு தானே போகுது. மறைமுகமாக சரி ரைட்டு, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக நடக்குன்னு இன்னொரு ஆர்குமெண்ட் சொல்கிறாங்க. எதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க? இந்தியாவினுடைய டெட்ராய்ட் வந்துட்டு சென்னை என்ன அப்படி ஏன் சொல்கிறோம்? ஏன்னா இங்கே வந்து நம்ம கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். காரை வந்துட்டு நீங்கள் பிளெயினில் ஏற்றி அனுப்ப போகிறீங்க, காரை வந்து பிளெயினில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, கப்பலில் தானே அனுப்ப போகிறீங்க. அப்போ கார் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் எப்படி உதவும்? இப்போ என்ன லாஜிக்கில் அவங்க சொல்கிறாங்க? ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே இருக்குது. இதைத்தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கான இதுதான் வைக்கிறோம். ஆல்டர்னேட்டிவ்ஸும் சொல்கிறோம், அதுக்கான தர்க்க ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கேள்விகளும் இருக்குது. இதற்கான பதில்களும் எதுவுமே இல்லை. ஓகே. ஆனால் இப்போ பரந்தூரை ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்ற போராட்டம் ஒரு பக்கம் இருக்குது, அதற்கான ஆதரவு ஒரு பக்கம் இருக்குது. பரந்தூர்ல கட்டுறதுனால என்ன சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு வாதமும் இருக்குல்ல. பரந்தூர்ல மட்டும்தான் நீர்நிலைகள் இருக்கா? பரந்தூரை விட்டா வேற ஆப்ஷன் கிடையாதா? பரந்தூர்ல நீர்நிலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், விவசாய நிலத்தை அழிச்சிட்டு இவங்க போட போறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வெறும் வாட்ஸ்அப் வதந்திகள். அதை மட்டுமே படிச்சுட்டு புரிதல் இல்லாம பேசுறாங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. இல்லை புரியல எனக்கு. பரந்தூர்ல இப்போ நீர்நிலைகள் இல்லைன்னு சொல்றாங்களா? 26% நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட டேட்டா தான். அவங்க சொன்னது தானே வந்துட்டு இந்த 5700 ஏக்கர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 26% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்துட்டு நீர்நிலைகள். மீதி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், மீதி இருக்கக்கூடிய 20% நிலங்கள் தான் வந்துட்டு புறம்போக்கு நிலங்கள் இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 70% அப்படிங்கிறது வந்து நீர்நிலைகள் அண்ட் விவசாயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசினுடைய தகவல் அடிப்படையில் தான் சொல்கிறோம். சரி, இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேசுபொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2030 உள்ளாக 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக பூமியில் இருக்கக்கூடிய 30% நிலப்பரப்பை அப்படியே கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, மாறி வருகின்ற காலநிலை மாற்ற பாதிப்புகளிலிருந்து நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இயற்கை அமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் சொல்கிறாங்க. காட்கில் கமிட்டி இப்போ ரீசெண்டாக ஐநான்னு கூட அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, மாதவ் காட்கில். அவர் தலைமையில் குழு அமைச்சாங்க மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் எக்கோ சென்சிட்டிவ்னு கண்டறிஞ்சு 30 முதல் 40% பகுதியை அப்படியே கன்சர்வ் பண்ணணும்
பண்ணணும்னு சொன்னார். ஓகே. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆமா அது ஆமா. இம்ப்ளிமெண்ட் பண்ணல. என்னாச்சு, வயநாடு நம்ம வந்து பார்த்தோம். ட்ரூ. அப்போ என்னன்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் லேண்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு நமக்கான இப்போ வள்ளுவர் சொன்னார் இல்லையா, அரண் அப்படிங்கிறது என்னென்ன, ஒரு நாட்டுக்கான அரண் அப்படிங்கிறது மதில் சுவர் மட்டும் இல்லை, அணிநில காடுன்னு சொன்னார். காடு ஒரு முக்கியமானது. அப்போ 33% நிலப்பரப்பில், நம்மளுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் காடுகள் இருக்க வேண்டும். இது ஐக்கிய நாடுகள் சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 24% தான் காடுகள் இருக்குது. தமிழ்நாட்டில் 21% தான் காடுகள் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 3% தான் பசுமை பரப்பு இருக்குது. இந்த ரேஷியோ ஏன் வந்து பிரச்சனைக்குரியதுன்னா, உங்களுக்கு நேச்சுரல் பேரியர்ஸாக இருந்து இயற்கை சீற்றங்களும் நம்மளை பாதுகாக்கிறது அது தேவை. உங்களுக்கு இனிமேல் வருஷத்துக்கு 10 மாதம் அதிகமாக வெயில் இருக்கும், ஹீட் வேவ்ஸ் இருக்கும். ஹீட் வேவ்ஸை டிசாஸ்டராக நம்ம அறிவிச்சிருக்கோம் இல்லையா? ஏன் அறிவிச்சிருக்கோம்? போன ஏர் ஷோவில் 4 பேர் ஹீட் வேவ்ல செத்து போயிட்டாங்க இல்லைங்களா? ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்க ஒரு இடத்துல இருக்கவங்க, நம்மளா மக்கள் அதிகமாக வெயிலில் உட்கார முடிய இடத்துல மாறிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் கான்கிரீட் அதிகமாக கேட்டீங்கன்னா இந்த வெயில் இன்னும் அதிகமாகும். அப்போ என்னன்னா, கொஞ்சமாச்சு பசுமை உரப்பு இருந்தால் தான் வெயிலுடைய பாதிப்பு குறையும். அப்போ அதுதான் நமக்கு வந்து தேவை. அப்போ இந்த ரேஷியோவை மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் இனிமேல் திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இதுதான் நியூ சயின்ஸ். அடுத்த 30 வருஷம் இவங்க டிராஃபிக் விலை ஆகிடும், இவ்வளவு ஜனத்தொகை பெருகிடும் சொல்கிறாங்களே, அடுத்த 30 வருஷத்தில் சென்னையினுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ உயரப்போகுதுன்னு கணக்கீடு பண்ணீங்களா? கடல் மட்டத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு மாறணும்னு கணக்கீடு பண்ணீங்களா? கடலோட நீரோட்டம் எந்த அளவுக்கு மாறணும்னு கணக்கீடு பண்ணியிருக்கீங்களா? சி எரோஷன் எவ்வளோ இருக்கணுங்கிறத கணக்கீடு பண்ணியிருக்கீங்களா? வந்துட்டு குளிரினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குங்களா? நிலவிலா எந்த அளவு மாற்றம் ஏற்படுங்கிற கணக்கீடு பண்ணிக்கலாம். அதன் அடிப்படையில் கட்டுமானம் கொண்டு வரணும். அப்போ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது அடுத்து நெக்ஸ்ட் 30 இயர்ஸில் மாறப்போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் தான் வேணும். அப்போ அந்த வளர்ச்சி திட்டங்கள் அடிப்படையில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இயற்கை அமைப்புகளை அப்படியே பாதுகாக்க வேண்டும். அந்த அது 30% பாதுகாக்க சொல்கிறாங்க. ரொம்ப நீ 100% பாதுகாக்கலாம் சொல்லலை. எப்பா நீ வந்து புதுசாக காடெல்லாம் வளர்க்க வேண்டாம்ப்பா, புதுசாக நீங்கள் எந்த அணியும் பிடுங்க வேண்டாம், ஏற்கனவே இருக்குது இல்லையா சதுப்புநில கொஞ்சோண்டு இருக்குங்களா, அதை பாதுகாருங்கிறாங்க. ஏற்கனவே கொஞ்சம் காடு இருக்குல்ல, அதை விடுங்க. ஏற்கனவே விவசாய நிலம் இருக்குல்ல, அதை விடுங்க. மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல கொண்டு வாங்கன்னு. பிரச்சனை என்னன்னா, சென்னையை சுற்றி மையமாகவே சிந்திக்கிறார்கள். இது எல்லாமே சென்னை சுற்றி இருக்கக்கூடிய கிரேட்டர் சென்னை 100 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளேயே தான் ப்ராஜெக்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. போன குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சென்னைக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணது இருக்குது. அப்போ என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் ஒரு சிக்கல் அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. சென்னை தவிர்த்து வேறு இடத்துல யாரும் இன்வெஸ்ட் பண்ண தயாரில்லை. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் தூத்துக்குடி, இங்கே 3 இடத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இது தவிர்த்து வேறு எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் சந்தை பொருளாதாரம் அப்படி தான் இருக்குது. அப்போ அங்கே ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோசமாக இருக்குன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும்ல. அங்கே ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வளப்படுத்த முடியல, மற்ற இடத்துக்கு ஏன் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லை, அப்போ அங்கே நீங்கள் கொண்டு போங்க, அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைங்களா? அப்போ வளர்ச்சியை இந்த மாதிரி இதை பரவலாக்குவதன் மூலமாக பாதிப்புகளை குறைக்க முடியும். அப்போ தமிழகத்தில் எந்த பகுதியில் என்ன திட்டத்தை கொண்டு வரலாம்? இப்போ வந்து சிப்காட்டுக்காக நிலத்தை எடுக்கும்போது மேல்மாலை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் திண்டுக்கல்ல மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. இங்கேயும் 1000 ஏக்கர் எடுத்தாங்க. அவங்க கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஏன்னா அவங்க விவசாயத்தை நம்பி இல்லை, விவசாயம் போச்சு, பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க, மழை இல்லை, நீர்நிலைகள் இல்லை. ஆனால் மேல்மாலை விவசாயம் பண்ண முடியுது, அதனால் அவங்க தரமாட்டேன்னு சண்டை போடுறாங்க. இந்த பேசிக் இதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ எங்கே நிலம் எடுக்கலாம், எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறது யோசிக்கலாம். இந்த பார்வை அரசுக்கு தேவை. ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாத்தையும் கட்டி தள்ளு, எல்லாத்தையும் கான்கிரீட்டாக மாற்றுங்க அப்படின்னு பார்வை இருக்கு இல்லையா, அது சிக்கலுக்குரியது. அப்போ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது மத்திய அரசு திட்டம், மத்திய அரசு கொண்டு வந்ததா இருந்தாலும் கூட மாநில அரசு தான் எந்த நிலம் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யணும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்திலையும் சரி, திமுக ஆட்சி காலத்திலையும் சரி, இவங்க 2 பேருமே பரிந்துரைத்த அந்த இடங்கள் அப்படிங்கிறதுல பரந்தூர் தான் இருக்குது. காமன் பிளேஸாக பரந்தூர் இருக்குது. வை பரந்தூர்? ஃபர்ஸ்ட் திங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வித்தின் அந்த 100 கிலோமீட்டர்ஸ் சென்னையை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் வருது. ரெண்டாவது, எந்த ஒரு ஆளுங்கட்சி வந்தாலும் அது சார்பாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல ஒரு திட்டம் வருது அப்படின்னா இனிஷியலாக அது அந்த லேண்ட் ரெவன்யூ சார்ந்து இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் அதில் இருக்கக்கூடிய டெண்டர், இதுதான் பேசிக்காக. இதுதான் இது எல்லாரும் என்ன சொல்கிறது, வந்துட்டு ஓப்பன் சீக்ரெட் தான் இல்லைங்களா? இது வந்து எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னா உண்மையிலே நேரடியாக யார் பெனிஃபிட் ஆக போகிறாங்க அப்படின்னா, யார் ரூலிங் பார்ட்டிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில சாதகமான விஷயம் நடக்குது. தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். அதுதான் நான் இதை தாண்டி இதில் இன்னார் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு நேரடியாக சொல்வதற்கு எந்த விதமான ஒரு ஸ்டடீஸுமே இல்லை. இவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதனால் இண்டஸ்ட்ரீஸ் பெருசாக வளர்ந்துரும் அப்படின்னு தான் அதான் சொல்கிறாங்க. ஸ்ரீபெரும்பூர் இருக்காங்க. ஸ்ரீபெரும்பூரில் என்ன இண்டஸ்ட்ரி இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரி இதன் மூலமாக ஏற்றுமதி அதிகரிக்குன்னு சொல்லணும்ல. எனக்கு தெரிஞ்சு கார் தொழிற்சாலை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்குது. காரை எப்படிப்பா நீங்கள் ஏற்றுமதி பண்ண போகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கிறேன். வேறு என்ன இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு. சாம்சங் இண்டஸ்ட்ரி கூட அவங்க என்ன ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினில் வந்துட்டு அது ஏர்போர்ட்டில் அனுப்புகிறாங்களான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் அது நம்ம வந்து கேட்டுக்கலாம்.
அதாவது என்னன்னா, இப்ப நீங்க எந்த விமான நிலையத்துல நம்மளோட விமான நிலையத்துல இங்க இப்போ மீனம்பாக்கத்துல என்ன மாரி அப்படி ஏற்றுமதி அதிகமா செய்றாங்க? அந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஸ்டடீஸ் இல்ல. நீங்க சொல்லுங்க. நான் என்ன திருத்திக்கிறேன். எனக்கு வந்து அந்த மாரி ஒண்ணும் இதுவரைக்கும் இல்ல. எக்ஸிஸ்டிங் இந்த மீனம்பாக்கத்திலே கொண்டு போக முடியாத அளவுக்கு பயங்கரமா இங்க என்ன உற்பத்தி பண்றாங்கங்கிறதும் தெரியல. அதிகமா இங்க பயங்கரமா உற்பத்தி பண்ணி குவிக்கிறாங்க. எங்களால கொண்டு போய் சேர்க்க முடியல. அதனால இந்த ஏர்பஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வாதம் கூட வைக்கிறாங்க. அந்த ஏர்பஸ் நிக்கிற அளவுக்கான ரன்வே வந்து ஸ்பெஷலா கொண்டு வரணும். அத நம்ம இங்க பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. என்னன்னா, இப்போ போயிங் கம்பெனி வந்து ஏர்பஸ் உற்பத்தி பண்றதே நிறுத்திட்டாங்க. ஏர்பஸ் பண்றது ஆனா ஏர்பஸ் நிக்கிற அளவுக்கான நம்ம ஓடுதளம் வேணும் அப்படின்னு நம்ம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப இது கம்ப்ளீட்லி வந்துட்டு என்னன்னா, ரொம்ப அன்சைன்டிஃபிக்கான விஷயங்கள் இருக்கு. அப்ப என்னன்னா எக்ஸாக்ட்லி இதுல வந்து யார் பயன்பட போறாங்க? எந்த இண்டஸ்ட்ரி வரப்போகுது? எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்கிறதுக்கான ப்ராப்பரான ஸ்டடீஸே இல்ல. அப்ப எல்லாமே அசம்ப்ஷன்ல தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம என்ன அஸ்யூம் பண்ண வேண்டியதா இருக்குது? அப்போ ஓகே. அப்போ ரூலிங் பார்ட்டி இது வந்துட்டு இது மாரி இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ரூலிங் பார்ட்டி சார்ந்து இருக்கிறவங்க இதுல வந்துட்டு பெனிஃபிட் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம அஸ்யூம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஓகே. பட் இப்ப இன்னைக்கு அந்த மக்களுக்கான இழப்பீடு அப்படிங்கிறத நாங்க அதிகமா உயர்த்தி தர ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றதா வாதங்கள் நிறைய பார்க்க முடியுது. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் அதையும் ஏற்க மாட்டோம்னு தான் சொல்றாங்க. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அது சரியான ஒரு விஷயமா இருக்கும்னு பாக்குறீங்களா? இத இப்ப இழப்பீடுன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? எல்லாமே மனியில நீங்க கால்குலேட் பண்றது இல்லைங்களா? அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ 2013ல ஒரு முக்கியமான சட்டம் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான சட்டம். அது வாய்ப்பு இருக்கும் எல்லாரும் அவசியம் படிக்கணும். தி ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட். நீங்க அந்த பேரையே வந்து பாருங்க. ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன். நியாயமான இழப்பீடு. அப்புறம் நிலத்தை கையகப்படுத்துவதில் ஒரு வெளிப்படைத்தன்மை. இது மறைமுகமா என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு தன்மை இல்லங்கிறது ஒத்துக்குது. இது ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்ததா. ஒட்டுமொத்த இந்தியாவுல நிலத்தை கையகப்படுத்துக அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எவ்வளவு அன்டெமோக்ராட்டிக்கா இருந்திருக்குங்கிறதா. கலோனியல் பீரியட்ல இருந்து அது அப்படிதான். நிலம் என்பது அரசுக்கு சொந்தம். இன்னைக்கு வரைக்கும் அரசுக்கு தான் சொந்தம். நீங்க உங்க வீடு நினைச்சிட்டு பட்டாய போட்டு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் கணிச்சிங்களா, அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அரசு நினைச்சா எப்ப வேணா எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளுடைய லா. அரசு நினைச்சா எப்ப வேணா எடுக்கலாம். ஆனா என்னன்னா, அரசு வந்து எல்லாரோட நிலத்தையும் எடுக்கிறது இல்ல. யார் வந்து வாய்ஸ்லெஸ்ஸா இருக்காங்க அவங்க நிலத்தை மட்டும் தான் எடுத்துக்கிட்டே வருது. வாய்ஸ் இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சண்டை போடாங்க. நீங்க வந்து இந்தியால வளர்ந்த முக்கியமான நிறைய வழக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேசவானந்த பாரதி கேஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான வழக்குங்க. அதெல்லாம் யாருன்னா பெரிய ஜமீன்தார்கள். அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சண்டை போட்டாங்க. எங்க நிலத்தை நாங்க கொடுக்க மாட்டோம். ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரும்போது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆமாமா சரி சரி இதெல்லாம் கரெக்ட் தான்னாங்க. அதனால தான் நெஹ்ரு என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஜமீன்தார் ஒழிப்பு சட்டங்கள்லாம் கொண்டு 9 ஷெட்யூல்னு உருவாக்கி அதில கொண்டு போய் வச்சாங்க. நிலம் சீர்திருத்தத்துக்காக. அப்ப பணம் படைத்தவர்கிட்ட நீங்க நிலத்தை பிடுங்குவது, வாங்குவது, அதை பிரித்து கொடுப்பது என்பது சவாலான விஷயமா இருந்துச்சு. ஆனா ஏழை எளிய மக்களை வந்துட்டு அப்படி ஜஸ்ட் லைக் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நிலம் போய் சேர்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சில பேருக்கு நிலமே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கெல்லாம் 70s அண்ட் 80ஸ்லாம் நம்ம நிலத்தை பிரிச்சு கொடுத்துருக்கோம். நிலச்சுதந்திர முறை ஒழிக்கப்பட்டு இன்னைக்கு தான் அவங்க நில உடைமைகளாக மாறி இருக்காங்க. இப்படி நில உடைமையா மாறி இருக்கக்கூடிய இந்த 2வது 3வது தலைமுறையில இருக்க மட்டும் திருப்பி நிலத்தை வந்து புடுங்குற வேலையை ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கான காம்பன்சேஷன் இது வரைக்கும் ப்ராப்பராக கொடுக்கப்படுவதே இல்லை. ஏன்னா அரசு நிர்ணயிப்பாங்க இவ்வளோதான் பாயிண்ட். அதையெல்லாம் மாற்றி இந்த 2013ல் இந்த புதிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணுங்கிறாங்க. இந்த திட்டத்தின் காலமாக யாருக்கு வந்து நன்மை இருக்கும், யாருக்கு ரொம்ப தீமை இருக்கும், யாருக்கு எவ்வளோ வருமானம் வரும், யார் வளர்ச்சி அடைவாங்க, யார் தேய்விடுவாங்கன்னு ஒரு சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். அது எப்படி செய்யணும்? அந்த மக்களை உள்ளடக்கி நீங்கள் செய்யணும். அவங்களை இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த உள்ளாட்சி அமைப்பில் இன்வால்வ் பண்ணி அதுக்கப்புறம் கருத்து கேட்பு கூட நடத்தணும். அப்போ அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன், ரீசெட்டில்மெண்ட், காம்பன்சேஷனுக்கான பாலிசி எவால்வ் பண்ணணும். அந்த மக்களை உள்ளடக்கி காம்பன்சேஷன் அப்படிங்கிறது நான் இங்கே உட்காந்துட்டேப்பா, என்னப்பா 4 தென்னை மரம் இருக்கா, 2 மாடு இருக்காப்பா, இவ்வளோதான்ப்பா, உனக்கு இவ்வளோதான்ப்பா வச்சுக்கப்போ அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றது இல்லை. அதான் இப்போ நடக்குது. அப்படி இல்லை, நீங்களும் நானும் நெகோஷியேட் பண்ணணும். நெகோஷியேட் பண்ணிட்டு ஓகே இந்த ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது அந்த இதில் சொல்றது. ஆனால் இந்த சட்டம் இருக்கு இல்லையா, இந்த சட்டத்தை தமிழ்நாடு பின்பற்றலை. இந்த இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக சட்டம் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு லேண்ட் எக்விசிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட், தொழில் வளர்ச்சிக்கு தேவையானதுக்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்கான சட்டம். அந்த சட்டத்தில் நான் சொல்லக்கூடிய எந்த சட்டத்தையுமே இல்லை. சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணுங்கிற நெசசிட்டி கிடையாது. மக்களை உள்ளடக்கி கருத்து கேட்பு நடத்தணுங்கிற நெசசிட்டி கிடையாது. டைரெக்டாக லேண்ட் எக்விசிஷன் பண்ணுறதுக்காக நோட்டீஸ் கொடுக்கலாம். அவங்க கூட்டு கேட்பாங்க. காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த 2013 சட்டம் என்ன சொல்லுது, அந்த ஷெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அதன் அடிப்படையில் அந்த ஜிஓ போட்டிருக்காங்க. 2023 நவம்பரில் ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க இல்லைங்களா? அதில் அவங்க இதை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு காம்பன்சேஷனுங்கிறது மார்க்கெட் வேல்யூன் அடிப்படையில் நாங்கள் நிர்ணயிப்போம். அதில் 3 மடங்கு தொடுவோம். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா 1.25% தான் அப்படிங்கிறதா இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் 3% இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ மாற்றிருக்காங்களா என்னென்னு தெரியல வந்துட்டு. சரி அவ்வளோதான் சொல்லு. சரி 3% வச்சுக்கோ. 3% மார்க்கெட் வேல்யூங்கிறது போது இப்போது மார்க்கெட்டில் உண்மையிலேயே என்ன ஒரிஜினலாக விற்குதோ அதன்படி தான் நம்ம பத்திரத்தில் போடுறாங்களா? பக்கத்தில் ஒரு என்ன பக்கத்து நிலத்துல இருந்தால் நான் காட்டணும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட. ஐயா பக்கத்து நிலத்தில் இவ்வளோ விற்றுருக்காங்க ஏன்னு கொண்டு போய் காட்டணும்.
அதில் உண்மையான இதுதான் போட்டிருப்பாரு அவர் அண்டர் வேல்யூ தானே பண்ணியிருப்பாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் உங்களுக்கு. அவர் 50 லட்சம் ரூபான்னு போட்டுருந்தா உங்களுக்கு 50 லட்சம் தான். ஆனால் உண்மையான மதிப்பு 1 கோடியாக இருக்கலாம். ஏன்னா இனி டாக்குமெண்ட் நீங்கள் காட்டணும். புரியுது. உண்மையில யதார்த்தத்தில் அது 1 கோடி ரூபாய்க்கு போகும். ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் போட்டு பத்திரப்பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ பக்கத்தில் பத்திரப்பதிவு என்ன செஞ்சுருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதில் இருந்து தான் உங்களுக்கு 2% அதிகமாகும். அது எல்லாருக்கும் 3% அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னா உங்களுக்கு ரோட்டோரமாக இருக்கக்கூடிய இடமா இருந்தால் ஒரு மாதிரி மதிப்பீடு, ரோட்டை விட்டு தள்ளி இருக்குன்னா ஒரு மாதிரி மதிப்பீடு, தென்னை மரம் இருந்தால் ஒரு மதிப்பீடு, கொய்யா மரம் இருந்தால் ஒரு மதிப்பீடு. இது எல்லாம் கலெக்டர் முடிவு பண்ணுவார். இது இவ்வளோதான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவார். அவர் முடிவு பண்ணி தான் அதான் இறுதியானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு காம்பன்சேஷன் பத்தலை அப்படின்னா நீங்கள் சப்கோர்ட்டுக்கு போகணும். சப்கோர்ட்டுக்கு கேஸ் முடிவுக்கு ஒரு தலைமுறை முடிஞ்சிடும். அடுத்த தலைமுறை எங்கே போகணும்? ஹைகோர்ட்டுக்கு போகணும். அடுத்து 2வது தலைமுறை போயிடும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஜெயிச்சதுன்னா கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் உடனே சரி சப்கோர்ட் சொல்லிடுச்சு எனக்கு பத்தலைன்னு நான் ஹைகோர்ட்டு போகிறேன்னு வைங்களேன், எனக்கு எது நீ ஹைகோர்ட்டுக்கு போகிறேன் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவங்க காசு கொடுக்க போகிறது இல்லை. அங்கே அரசு அதிகாரி என்ன நினைப்பாங்க, என்ன இவங்க கை காசு போட்டு கொடுக்குற மாதிரி அரசுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துட்டு எதுக்கு இவ்வளோ காம்பன்சேஷன் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு 3 தலைமுறை கழிச்சு தான் உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். இதுதான் காம்பன்சேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை. இன்னைக்கு என்எல்சியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிலம் கொடுத்தவர்களுக்கான காம்பன்சேஷன் சண்டை போடுறதுக்கான இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். கோர்ட்டு போய் ஏறி இருக்கணும் பார்க்கலாம். இன்றைக்கி அவங்க மாற்று வீடு கொடுத்துருக்காங்க, அதுக்கான போதுமான பட்டா கொடுக்கல, அந்த எப்படி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் என்னவாக இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை ரீஹாபிலிட்டேஷன். கண்ணகி நகருங்கிறது நீங்கள் ரீசெட்டில்மெண்ட் ஒத்துக்குவீங்களா? கிடையாது இல்லையா? அது ஒரு டிக்னிஃபைடான மனிதன் வாழ்வதற்கான அமைப்பு முறை கட்டப்பட்டிருக்குதா? ஆனால் அது இது தானே இவங்க ரீஹாபிலிட்டேஷன் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு என்னப்பா வீடு கொடுக்குறாங்களப்பா, அப்புறம் என்னப்பா கேட்குறேன்னா நான் வந்து இப்போ ஒரு ஃபெர்டைலான லேண்டில் இருக்கேங்க. அங்கே வந்து இன்னும் வந்துட்டு நிலத்தடி நீரை சார்ந்துட்டு இருக்கேன். நான் எனக்கு வந்து ஆற்று நீர் இருக்கக்கூடிய வெள்ளாமை நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வருஷத்துக்கு தேவையான நெல் கிடச்சிருது, தண்ணி அங்கே கிடச்சிருது, எனக்கு பக்கத்தில் நிம்மதியாக வந்துட்டு வீடு இருக்குது, பக்கத்தில் வந்து எனக்கு ஆஸ்பத்திரி இருக்குது, ஸ்கூலுக்கு பசங்க போயிட்டு வந்திருக்காங்க. வருஷத்துக்கு 50,000 இருந்தால் போதும் நான் நிம்மதியாக இருக்கேங்கிறார். யாரை நம்பி இல்லை, தற்சார்பு போல நான் இருக்கிறேங்கிறார். அது ஒரு பெரியவரை தான் சொன்னார் வந்ததுலேருந்து. நான் யாரையும் நம்பிக்கலன்னு. இன்றைக்கி எனக்கு காலி பண்ணிட்டீங்கன்னா நான் புதுசாக போய் நிலம் வாங்க முடியாது, இல்லைன்னா நான் வந்து புதுசாக வீடு வாங்க முடியாது, இல்லை நிலத்தை வாங்கி வீடு கட்டுறதுக்கான வசதியிலேருந்து பத்தாது, கடன் வாங்கி தான் பண்ணணும். நான் யாரையும் சார்ந்தா இருக்கணும். என் லைஃப்பை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்களா டிகிரேட் பண்ணுறீங்களா? அப்போ காம்பன்சேஷனுக்கான மீனிங் அப்படிங்கிறது என்ன? எல்லாத்தையும் நீங்கள் பணமாக கொடுத்தது பண்ணுறங்கிறதுக்குல ஆக்சுவலாக ஒரு லைஃப் நான் இப்போ இருக்கிறத விட மேம்பட்டு வாழ்கின்ற அளவுக்கு எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்படுமா அப்படின்னா கிடையாது. என்ன நீங்கள் அப்படிலாம் கேட்குறீங்க இல்லையா? நிலத்தோட வீடுங்கிறதுலாம் கிடையாது, நிலத்துக்கு நிலங்கிறது கிடையாது. ஜியோவில் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ தான் வீடு தருவனுங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்துட்டு நம்ம ஜியோவில் அது இருக்குதா கொண்டு வருதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா அரசு ஆவணங்கள் சட்ட ரீதியாக அவர் வழங்கியிருக்கக்கூடிய அரசு உத்தரவில் என்ன இருக்குதோ, மந்திரிகள் சொல்வதோ பிற இடத்துல ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லக்கூடியதோ வாய் வார்த்தை சொல்வதும் நடைமுறையில் வராது. ஏன்னா ஜியோ ஆல்ரெடி போட்டுட்டாங்க, எக்ஸிக்யூட்டிவ் டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. அதில் என்ன இருக்குதோ அதை நடைமுறைக்கு வருது. அப்போ அதில் காம்பன்சேஷன் பொறுத்த அளவுக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது உண்மையிலே காம்பன்சேஷன் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்போ இந்த சிக்கல் இருக்கு இல்லையா? அப்போ என்னுடைய வாழ்வை மேம்படுத்துகின்ற அளவில் உங்களுக்கு காம்பன்சேஷன். அப்போ அதனால தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க, ஏங்க ஒட்டுமொத்தமே என் கிராமமே இல்லைன்னா அது எனக்கு அதுக்கான எதுங்க என்னங்க சொல்கிறாங்க, எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்கிறாங்க. அது 2 கிராம மக்கள் அதான் சொல்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவங்க இன்னும் தான் போகுது. ஸோ இதை வைத்துக்கொண்டு அவங்க வேறு இடத்தில் வாழ்வை மேம்படுத்திக்கணுக்கான இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்குல்ல. இப்போ இதை கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா அப்படிங்கிறத தாண்டி இது எங்கே கொண்டு போய் முடியும்? ஒருவேளை கட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா அந்த மக்களுடைய நிலை என்ன ஆகும்? இல்லை கட்டாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா வேற எந்த மாதிரியான இடத்த சூஸ் பண்ணுவாங்க? இது அதாவது டெமோக்ராட்டிக் செட்டப்பில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக அமைப்பு முறைகளை பின்பற்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் இந்த திட்டம் நிச்சயமாக கைவிடப்பட வேண்டும். ஏனென்றால் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவதற்கு முன்பாக நீங்கள் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். அந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைத்து அவங்கள்ட்ட கருத்துக்களை கேட்டறிந்து அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் சட்டம். ஆஸ் அண்ட் டுடே அந்த மக்கள் அது ஏற்றுக்கல. அப்போ நாகரிகமாக அது கைவிடப்பட வேண்டும். இந்த ஜனநாயக நடைமுறை பின்பற்றப்பட்டால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது. இதை செய்வார்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். The advanced industrial landscape of Tamil Nadu, top 10 automobile hubs in the world. We are global leaders in each sector.